வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எறா தாங்க. எறாவை இது மாதிரி க்ளீன் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த அழுக்கை எடுத்துகிட்டு வச்சுருங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைங்க. ஈஸியாக பண்ணக்கூட ஒரு ரெசிபி தாங்க இது. பசங்க இல்லை பேச்சுலர் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா ஈஸியாக பண்ணலாங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுங்க, மிளகு சீரகத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க. விருப்பப்பட்டால் அவங்கவுங்க தனியாக மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் லைட்டாக கொஞ்சம் தாங்க. மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் கொஞ்சம் தாங்க. எல்லாமே ஒரு 1/4 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்கிட்டு வந்தது 1/2 கிலோ தான். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/4 கிலோ தான் இருக்குது. 1/4 கிலோ 250 கிராம் எறாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தாங்க, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக போட்டால் போதும். நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் தோசைக்கல்லில் வச்சு. அது மாவு பிரியாமல் இருக்கிறதுக்கு தண்ணிலாம் ஊற்றாமல் இதுலேயே அந்த தண்ணியிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவர் அப்படியே ஊறட்டங்க. அது ஊறினதுக்கப்புறம் வறுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் மசாலாலாம் போட்டு நல்லா பசைஞ்சு வச்சாச்சு. அப்படியே நம்ம நெய்யிலையும் பட்டர் போட்டோம் ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த எறா ரோஸ்ட்டு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். எறா ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, ஒரு 1/4 ஹவர். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். அதில் நெய் போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் எண்ணெயில் எதுவுமே இல்லைங்க, நெய்யும் பட்டர் போட்டு பண்ண போகிறோம். நெய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அமுல் பட்ரு, நெய் போட்டாச்சு. இதில் பட்டர் போட்டுருவேங்க. இந்த எறாவை இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தானுங்க இது. டக்குன்னு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடுங்க. ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போட்டு காட்டுறோங்க. கொஞ்சமாக திருப்பி மேலே நெய் போட்டுக்கலாங்க. நெய் ஊற்றி பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு பொறுமையாக இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. எல்லாம் திருப்பி வச்சு பாருங்கள். நல்லா கலர் வந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்க. நம்ம உடனே அதிகமாக தீ வச்சா கருகிடும். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சா ப்ரான் நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகுங்க. பட்டரு நெய் போட்டு நெய் ரோஸ்ட்டு நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சூடோடு எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த பட்டரோட வாசனையும் எறாவில் ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாம் திருப்பி போட்டு சூப்பராக எறா கீ ரோஸ்ட்டு ரெடிங்க. கீ போட்டு எறா வறுவல், அது கூட வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம வறுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வருங்க. எறாவும் சாஃப்டாக தான் இருக்கும். மேலே தான் அந்த போட்டிருக்க மசாலாலாம் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். எறா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மீடியமாக ஒரு 5 நிமிஷம் தான் எறா 5 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படின்வாங்க. இது சைடிஷாக வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. சூடாக அப்படியே சுட சுட வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நெய் போட்டு செய்கிறது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எறா கீ ரோஸ்ட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.